ஹலோ ஆல், வணக்கம். ஒரு கதைக்கு இன்றைக்கி ஒரு சின்ன கதை, சம்பவங்களும் அதை நோக்கிய கதைகளும் பேசலான்னு இருக்கிறேன். இது நடந்த இடம் வந்து வெர்மாண்ட்னு ஒரு இடத்துல, யுஎஸ்ஏல வெர்மாண்ட்னு ஒரு ஸ்டேட்டில் எனக்கு நடந்த சம்பவங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து நான் பாஸ்டனில் தங்கிட்டு இருக்கும் பொழுது வெர்மாண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்குது. இந்த அவங்க டிப்பிக்கலாக வந்து சம்மரோட எண்டு ஒரு சம்மர் சீசனில் வந்து இந்த ஃபார்முக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு பழக்கம்லாம் இருக்குது. அதாவது என்ன நடக்கும், ஒன்று இதை பிக் பண்ணுவாங்க, ஏதாவது இந்த ஆப்பிள் பிக்கிங்க்கு போவாங்க, இல்லைன்னா அந்த ஃபார்ம் அந்த மாதிரி போவாங்க. ஸோ அப்படி ஒரு ஃபார்முக்கு போகலான்னு ஒரு இருந்தது. ஆனால் சம்மரில் இல்லை, அங்கே தான் ட்விஸ்ட்டு. நான் போனது வந்து வின்டர் டயத்தில் ஃபார்முக்கு. நம்ம எப்போவுமே அப்படி தர வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்கோம்ல. ஸோ ஃபார்முக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பினோம். சுபருவோட ஃபாரஸ்டர் வண்டி வச்சுருந்தேன். அப்போ அந்த வண்டியில் கிளம்பிட்டேன். ஃபன்னியாக இருக்கும், ஆனால் பீப்புளோட இதை பற்றி இங்கே முக்கியமான ஒரு இதுவும் கூட. என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து எவ்வளோ பனி இருக்குது, எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குதுங்கிறது தெரியாமல் நான் பாட்டு வண்டி எடுத்தாச்சு. ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேமிலிஸ் ஒருத்தவங்க, ஒரு என்னோடய க்ளோஸ் ஃபேமிலி ஒருத்தவங்க, அவங்களையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் பாட்டு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். ஓகே, ஒவ்வொரு இடமா பார்த்துட்டோம். அங்கே வெர்மாண்டில் நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஐ யூஸ் டு ஹியர் அபவுட் வெர்மாண்ட் வந்து ஸ்வீட்டஸ்ட் பீப்புள் எவர் இன் யூஎஸ்ஏங்கிற ஒரு பழமொழி கேள்விப்பட்டுருக்கேன். அதாவது அந்த சொல்லு கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ நான் பாட்டு போயிட்டு அந்த ஃபார்முக்கு வந்து ஒரு 400-500 மீட்டர் தான் இருக்கும் ஃபார்முக்கு போகிறதுக்கு. அங்கே பார்த்தா அந்த 2 சைடில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்னோவோட அளவு போட்டிருப்பாங்க. ஸ்னோவோட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு நான் பார்த்த வரைக்கும் டயருக்கு கீழே தான் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் பாட்டு கிளம்பிட்டேன். போயிட்டேன். ஈவன் தோ இட் இஸ் 4x வெஹிக்கிள், நான் லோ கியர் போட்டுட்டு நான் பாட்டு கிளம்பிட்டேன். போயிட்டுருக்கேன், ஸ்டக் ஆகிடுச்சு. அப்புறம் என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, திருப்பி வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வர்றேன், ட்ரை பண்ணேன், கிடைக்கல, முடியலை. எத்தனை மணி இருக்குன்னா ஒரு 3-3:30 இருக்கும். ஏன்னா ஒரு 4:30க்கெலாம் இருட்டிடும். ஏன்னா வின்டர் டைமில் நமக்கு தான் அந்த எந்த டயத்தில் எதுக்கு ஃபார்முக்கு போகணுங்கிறது தெரியாது, சும்மா பாட்டு நம்ம போட்டு போகணும்ல. ஸோ வின்டர் டயத்தில் இருட்டிடும், நேரத்தை ஒரு 4:30க்கெலாம் இருட்டிடும். ஓகே, என்ன ஆகிடுச்சு, சரி இங்கேருந்து எப்படி போகிறது, ஏன்னா ஃபோனில் சிக்னல் இல்லை. நமக்குன்னு வந்து வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபோனில் சிக்னல் இல்லை, இன்சூரன்ஸ் அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம கூப்பிட்றதுக்கு, வண்டி எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ என்ன பண்ணிட்டேன், சரி இங்கே தானே பக்கத்தில் தானே ஃபார்மு, சும்மா ஃபார்மில் போய் கேட்கலாமா, ஹெல்ப் கேட்கலாமான்னு சொல்லிட்டு போனேன். நமக்கு தெரியாது, ஏன்னா வெதர் இட் இஸ், ஏன்னா யூஎஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகிட்டிங்கன்னா யூ வில் கால் யார், ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சியோ இல்லைனா அந்த இதை கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஸ்ட்ரக் ஆகிட்டேன், என் வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் நமக்கு சிக்னல் இல்லை, எதுவும் இல்லை. SOSஐ கிளிக் பண்ணால் ரெஸ்பாண்டும் இல்லை. சரி, பக்கத்தில் அப்படியே நடந்து போகலான்னு சொல்லிவிட்டு ஃபேமிலி, அவங்க 2 குழந்தைகளும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் காரில் வச்சுட்டு நான் பாட்டு நடந்து போய் பக்கத்தில் தேடி பார்ப்போம் யாராவது இருக்காங்களான்னு. போயிட்டே இருக்கேன். கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக இந்த நரிகள் சத்தம்லாம் கேட்க ஆரம்பிச்சிது. ஆஹா, மாட்டிக்கிட்டேடா பங்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு வந்து முட்டு அளவுக்கு பனி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே கிளம்பிட்டேன். நடந்து போய்கிட்டே இருந்தப்போ அங்கே ஃபார்ம் வந்துருச்சு, விச் இஸ் ஓகே. ஆஹா, பரவாயில்ல, ஃபார்ம் வந்துருச்சு. ஆனால் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஃபார்மில் போய் கேட்டேன், இந்த மாதிரி என்னோடய கார் அங்கே ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, யாராவது வில் யூ பி ஏபிள் டு ஹெல்ப் மீ புல்லிங் ஆஃப் மை கார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் கதைச்சிக்கிட்டு அவனுக்கும் அது அவருக்கும் அது புரிஞ்சுது. சரி, ஓகே, ஓகே எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். இங்கேருந்து ஒரு 300 மீட்டரில் அந்த ரவுண்ட் அபவுட்டில் இருக்குது, அந்த இடத்துல தான் நிற்கிது அப்படின்னு சொன்னேன். இது காட்டுக்குள்ளே தான், இந்த ஃபார்ம் இருக்கிறது ஓரளவுக்கு காட்டுக்குள்ளே தான் அப்படின்னு சொன்னேன். ஓகே, நான் வர்றேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம் தான், வருவாரான்னு தெரியாது. பட் நம்ம தான் எப்போவுமே மனுஷனாச்சு, சந்தேக கண்ணோடைய எப்போ இருப்போம், வருவாரான்னு தெரியல, பட் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறமா என்னாச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு சும்மா ஒரு ட்ரக்கில் தான் வந்தார். ஒரு ட்ரக்கு வந்தார். பார்த்தா அந்த ட்ரக்கு வந்து அந்த ஸ்னோவில் புல் பண்ண முடியல, திருப்பி போயிட்டார். ஆஹா, வந்தவரும் ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான்
10 நிமிஷம் அப்படியே அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பார்த்தா ஓரளவுக்கு இருட்டிருச்சு, நல்லாவே இருட்டிருச்சு. 4:30 4:45 ஆகிடுச்சு, இருட்டிருச்சு. இருட்டின உடனே எனக்கு இன்னும், ஏன்னா there are 2 kids there, அப்புறம் ஃபேமிலி அவங்களையும் கூப்பிட்டு வந்து போயிட்டுருக்குறோம், ஒரு சேஃபாக இருக்கணும். அப்போ வந்து என்ன பிளான் பண்ணோம்னா, சரி ஓகே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா திருப்பி SOS ட்ரை பண்ணி பார்ப்போம், வர்றாங்களா இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அகெயின் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தா ஒரு பெரிய ஜேசிபி வண்டி இருக்கு இல்லையா, அந்த ப்ரொக்ளைனர் மாதிரி ஒரு வண்டி வந்தது. ஏன்னா அவரே தான், நான் கேட்டேன்ல ஒருத்தட்ட, அவர் ப்ரொக்ளைனர் மாதிரி ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு வண்டி இழுத்து விட்டார். எனக்கு அவர் வண்டி வந்த உடனே ஒரு சந்தோஷம் இருக்குங்களா, ஆஹா சூப்பர்யா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து விட்டுட்டு சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேங்க்ஸ் சொன்னேன். அவரும் யூஆர் மோஸ்ட் வெல்கம் அப்படின்னு அவரோட அங்கே பாஷையில் சொல்லிவிட்டு, அப்புறமா நான் கேட்டேன், டு ஐ நீட் டு பே சம்திங் ஃபார் திஸ் அப்படின்னு கேட்டேன். நோ யூ ஆர் இன் மை ஸ்டேட், யூ வெல்கம் டு என்ஜாய் திஸ் திங்ஸ். ஓகே, நான் எங்கள் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கீங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நோ வரிஸ் இன் தேட் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நினச்சேன், ஓ தட் இஸ் வை பீப்புள் இஸ் டு கால் பெர்மான் பீப்புள் ஆர் ஸ்வீட்டஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம். அப்புறமா என்ன ஆயிடுச்சு, அகைன் நாங்கள் அந்த ஃபார்முக்கு எங்களை கூப்பிட்டுட்டு பாரு நீ ஃபார்ம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம்லாம் சும்மா சுற்றி காட்டிச்சுட்டு அவர் என்ன பண்ணார், அங்கே ஹோம்மேட் சீஸ் இருக்கும் இல்லையா, சீஸு ப்ரெட்டு ஆல் தோ ஸ்டஃப் எடுத்து கொடுத்து சாப்பிட வச்சுட்டு why don't you stay overnight over here so that you can leave early in the morning அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் சொன்னேன் சரி ஓகே. நமக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸோட பேசுகிறது, அவங்களோட கதைகளை கேட்குறதுங்கிறது ரொம்ப ஈடுபாடாக இருக்கும். ஸோ அதனாலேயே ஓகேன்ட்டேன். அவர் பயங்கரமாக ஸ்டோரி சொன்னார், நிறைய ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தார். அப்புறமா ஹி ஆஸ்ட் வேர் ஐம் கம்மிங் ஃப்ரம். நான் சொல்கிறேன் நான் டிப் ஆஃப் இந்தியா, அதாவது கீழே கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். ஓ ஆல் த வே ஹியர் யூனோ அப்படின்னு சொன்னார். எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வி ஷேர்ட் லாட் ஆஃப் திங்ஸ் ஈச் அதர். அப்புறம் ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன்ஸ் பில்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அகெயின் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஐ ஸ்டார்டட் பேக் டு பாஸ்டன், வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்து எவ்வளவு இக்கட்டான நிலையில் ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருங்கிறத இன்றைக்கும் அவரை நான் நினைக்கிறேன், விச் இஸ் வெரி குட். தேங்க்யூ சார் ஃபார் ஹெல்பிங் அஸ் ஆன் தட் டே. அது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் தான் இல்லை, ஏன்னா நம்ம பனியில் சிக்கிக்கிட்டோம், சிக்னல்ஸ் இல்லை, எப்படி நம்ம வெளியில் வரப்போகிறோம் தெரியல. அந்த இடத்துல நம்ம ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். இதெல்லாம் ஒரு கதையானு கேட்குறேன். ஒவ்வொரு கதைகளுக்குள்ளேயும் ஒரு அனுபவங்கள் இருக்கிறது. ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்குன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் கதை சொல்கிறதுக்கு அப்படின்னா ப்ளீஸ் ரீச் அவுட் டு அஸ். இன்னொன்று இந்த கதைகள் பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது போல் நிறைய கதைகள் வரப்போகுது. அடுத்தது என்ன கதைகள் வரப்போகுது, யூட்டா என்னோடய பயணங்கள். அப்புறம் அடுத்தது வந்து நியூ மெக்சிகோவில் நான் பார்த்த மில்கி வே ஃபோட்டோகிராஃபி. அதுக்கப்புறம் இப்படி என்ன யூஎஸ் வந்து மாற்றிச்சின்னு என்னோடய ஐடியாலஜிஸ், தாட் ப்ராசஸ், இது எல்லாத்தையும் எப்படி எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கதைகளாக நான் பேச போகிறேன். அந்த கதைகளுக்குள்ளே புனைவும் இருக்கும், கதைகளும் அதுக்குள்ளே இதுவும் இருக்கும், சம்பவங்களும் இருக்கும். தேங்க்யூ டில் நவ் வாட்சிங் ஃபார் திஸ். ஓகே, தேங்க்யூ ஆல், ஹாவ் அ குட் ஒன். வணக்கம். இப்போ வரை கேட்டதற்கு அப்ரிஷியேட்டட். தேங்க்யூ.